மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டி கொடுத்தவர் அவர் தான். அவருடைய சொத்துல எத்தனையோ கோடிகளை அவங்க ட்ரஸ்டுக்காக எழுதி வச்சிருக்கிறாராம். அந்த அளவுக்கு கருணை உள்ளத்திலேயும் மனோதிடம் வேணும். அந்த மாதிரி நம்ம குழந்தைகள் நீங்க வளரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இது 2வது கருணை உள்ளம். 3வது அறிவு தெளிவு. நம்ம விவேகத்தோடு செயல்படணும், அறிவு தெளிவோடு செயல்படணும். இதுக்கு நம்ம இந்து புராணங்களில் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அதாவது எல்லாருக்கும் மகாபாரதம் தெரியும் தானே? தெரியும். நம்ம டிவிலெலாம் மகாபாரத கதைகள்லாம் போடுறாங்க, பார்த்துருக்குறோம். அரசவையில் பகடை உருட்டுறாங்களா, உருட்டி 5 பேரும் யார், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன், முதல்ல 4 பேரும் தோற்று போயிடுறாங்க. அடுத்து 5வதாக தர்மராஜா உட்கார்ந்து விளையாடுறாரு. அவரையும் தோற்று போயிடுறாரு. அடுத்து என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்னுடைய நாடு எல்லாத்தையும், என்னுடைய 4 சகோதரர்கள் என்னையும் சேர்த்து 5 பேர், என்னுடைய நாடு எல்லாத்தையும் இழந்துட்டேன். என்கிட்ட இனி எதுவுமே இல்லை. என்கிட்ட மிச்சம் இருக்கிறது என்னுடைய மனைவி பாஞ்சாலி மட்டும்தான். இவருக்கு ஆசை, ஏன் விடணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பகடையை உருட்டுறாங்க. தன்னுடைய மனைவியை வைத்து பணையமாக வைத்து பகடையை உருட்டுறாங்க, தோற்று போயிடுறாங்க. அப்போ அரசவையில் என்ன சொல்கிறாங்க, போய் பாஞ்சாலி உள்ளே இருக்காங்க, அந்த புறத்தில் போய் அவங்கள அரசவைக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. காவலாளி போகிறார். காவலாளி போய் அம்மா உங்களை அரசவைக்கு கூட்டிகிட்டு சொல்கிறாங்க. நம்ம எதுக்குன்னு கேட்குறா, எதுக்காக என்னை அரசவைக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு. இப்படி ஐயா ராஜா உங்களை வச்சு தோற்று போயிட்டாரு, சூதாட்டத்தில் தோற்று போயிட்டாரு, அதனால உங்களை நான் இப்போ வர முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். அது மாதவிடாய் பீரியட்ஸ் டைம், உங்களுக்கு தெரியாது, இருக்கிறேன். அதனால என்னால் அரசவைக்கு வர முடியாது அப்படின்னு அந்த அம்மா பொறுமையாக சொல்கிறாங்க. இல்லை உங்களை கண்டிப்பாக வர சொல்கிறாங்க. சரி, என்ன காரணத்துக்காக என்னை வர சொல்கிறாங்க? நீங்கள் உங்களை அவர் பணையமாக வச்சு தோத்துட்டாரு, அதனால் உங்களை வர சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா கேட்குற நம்மளாக தான் என்ன பண்ணியிருப்போம், ஐயோ என் புருஷன் என்னை வச்சு தோற்று போயிட்டானா நான் என்ன பண்ணுறதுன்னு நம்ம பெண்களாக இருந்தால் அப்படி தான் அழுதுருப்போம். அந்த அம்மா அதெல்லாம் சங்கடமே படலை, அழுகலை. ஒரே ஒரு கேள்வி காவலன்கிட்ட கேட்குறாங்க, இதை போய் உங்கள் ராஜாட்ட போய் கேட்டு வா. என்ன, என்னுடைய கணவர் முதலில் தன்னை இழந்து அதுக்கப்புறம் என்னை வச்சு ஆடினாரா, இல்லை என்னை வச்சு ஆடின பின்னாடி அவர் தோற்று போனாரான்னு கேட்குறாங்க. இல்லை, தன்னை இழந்த பின் தான் உங்களை இழந்தார். அவரை முதல்ல வச்சு அவர் தோற்று போன பின்னாடி தான் உங்களை பணையமாக வச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது குழந்தைகளுக்கு புரியுதா என்னன்னு தெரியல, பேரண்ட்ஸுக்கு புரியும்.